என்ன கடமை நமக்கு? எல்லோருக்கும் கல்வியை கொண்டு செல்வது தான் வாத்தியாராக இருக்கும்போது நம்ம கடமை. அந்த கடமையை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த திராவிட மாடல் கொள்கையினை வளர்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஓட்டுக்கு யார் போட்டீங்க போடலீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த திராவிட மாடல் பெரியார், அண்ணா, கலைஞர் கொள்கை என்று இருக்கிறதே, அது வளர்கிற இளைஞர் சமுதாயத்திடம் சென்றடைய வேண்டும். நாங்கள்லாம் அப்படி வளர்ந்தவங்க தான். அதனால தான் இந்த அளவிற்கு அந்த வளர்ச்சி எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம். அதான் இங்கே கடமைக்கு பணி ஓய்வு. எது நம்ம ரிட்டையர்மெண்ட் வந்து முதல்ல ஒரு காலத்தில் எந்த வயசு இருந்தது, அப்புறம் எப்படி அது வயசு உயர்ந்தது, இப்போ எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் பணிக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஸ்கூலில் சம்பளம் வாங்குறவங்கள ஒர்க்கில் இருக்கிறோம். சம்பளம் வாங்கி ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்தாலும் வீட்லேயும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா உதாரணத்தோடு சொன்னார், நமக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், பன்னாட்டு மொழி, பெரிய ஓட்ட ஆங்கிலம் இருக்கிற பொழுது நமக்கு எதுக்குன்னா இந்த இந்திங்கிற சின்ன ஓட்டை அதில் என்ன போகுது என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா. அதனால தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். இன்றையும் தமிழக முதல்வர் அவர்கள், நீ எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான் இருக்கும். ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்கிறான் பாருங்க, தேசிய கல்விக் கொள்கை. அதில் என்னென்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்குலாம் நீங்கள் இன்னும் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லணும். ஆக இப்போ 3வது 5வது 8வது படிக்கலன்னு சொன்னால் என்ன இடையெல்லாம் ட்ராப் அவுட்ஸ், வீட்டுக்கு போடுவோம். நீங்கள் அது போகிறா படித்தது வீட்டிலே இருறா அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள். அதனால தான் இந்த நுழைவுத் தேர்வு, பொதுத் தேர்வு பப்ளிக் எக்ஸாமினேஷன் 3வது 5வது 8வது இருக்கக்கூடாது. அப்போ அந்த இஎஸ்எல்சி இருந்த அந்த பொதுத் தேர்வை கூட எடுத்துட்டு எஸ்எஸ்எல்சியில் தான் பொதுத் தேர்வு, பியூசியில் பொதுத் தேர்வு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், 10th ஸ்டாண்டர்டில் பொதுத் தேர்வு, 12th ஸ்டாண்டர்டில் பொதுத் தேர்வு, 11th ஸ்டாண்டர்டில் பொதுத் தேர்வு, இதுதான் வைக்கிறோம். இதை விட்டுட்டு 5வது 3வது 8வதுலாம் வச்சா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. அது மட்டும் சொல்லலை, கல்லூரிக்கு போனோம்னா அதுலேயும் பிஏ பிஎஸ்சி சேரணுன்னா கூட அதுக்கும் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். தயாரா? அப்புறம் எதுக்கு +2லாம் நடத்துகிறோம்? அதில் எதுக்கு மார்க் வாங்கி, அந்த மார்க்கின் அடிப்படையில் தானே, அந்த மதிப்பின் அடிப்படையில் தானே அவன் காலேஜுக்கு போயின்னு இருக்கான். அப்போ அதுதானே நம்ம கண்டினியூ பண்ணோம். அது முதல்ல இல்லாமல் இன்ஜினியரிங்கே அந்த மாதிரி நுழைவுத் தேர்வு இருந்தது. அதை எடுத்தவர் தலைவர் கலைஞர் தான் முதல்ல இருந்தார். இப்போ நான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் எடுத்துட்டு நுழைவுத் தேர்வு வேணால் +2வில் வாங்குகிற மதிப்பெண்களே இருந்தால் அப்போ தானே +2 ஒழுங்காக படிப்பான். +2வில் படித்து தான் நிறைய பேர் அப்போ டாக்டர்லாம் கூட செலெக்ஷன் ஆனாங்க. அதில் வாங்குகிற மதிப்பெண் தான். அதுக்கே அப்புறம் பிறகு என்ன பண்ணிட்டான், நுழைவுத் தேர்வு கொண்டாண்டான் மெடிக்கலுக்கெல்லாம். அந்த மாதிரி இருந்த காலம். அந்த மாதிரி இருந்தால் தானே பையன் படிக்கும்போதே 11th 12th படிக்கணும்னு நினைப்பான். இப்போ என்ன பண்ணுறான், வாத்தியார்களுக்கு உங்களுக்கு தெரியாதில்ல, உங்கள்கிட்ட படிக்கிற பசங்க +1 +2 10th படிக்கும்போதே என்ன பண்ணுறோம், நீட் கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்துடுறோம். நீட்டு கோச்சிங் சென்டரில் எவ்வளோ காசு, ஏகப்பட்ட காசு கொடுத்துட்டு அதுலேயே சேராமல் வந்துடுறோம்னா ரொம்ப பேர் உண்டு. அந்த மாதிரி பணக்காரன் மட்டும்தானே அவ்வளோ காசு கொடுத்து சேர முடியும். கிராமத்து பிள்ளைகள், ஏழை வீட்டு பிள்ளைகள் எங்கே போக முடியும்? அதனால தான் நுழைவுத் தேர்வே நம்ம வேண்டாம், +2 மார்க். அப்போ தான் நான் படிக்கும்போதே ஸ்கூலில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பான். என்னதான் நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாலும் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கணுமா வேணாமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.